அனைவருக்கும் வணக்கம். இப்போ கோச்சார கிரகங்களே இந்த வருட கிரக பயிற்சியான குரு, 1.5 வருஷ கிரக பயிற்சியாகக்கூடிய ராகு கிரகங்கள், 2.5 வருஷத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி கிரகம், இந்த கோச்சார பலன்களை பற்றி மிகவும் மிகப்படுத்தி சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. உண்மையில் கோச்சார கிரகங்கள் எப்பொழுது பலன் தரும் என்றால், உதாரணமாக ஒரு குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ நடக்கும்போது, குரு தசையோ சனி தசையோ அவருக்கு நடக்கும் பட்சத்தில் கோச்சார கிரகங்கள் அந்த ஜாதகத்திற்கு ராசிக்கு நல்ல இடத்தில் செல்லும்போது நல்ல பலன்களும், கெடுதலான இடத்தில் பயிற்சியாகும் போது கெடு பலன்கள் நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உதாரணமாக கோச்சார குருபலன் குரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது குருபலம், வியாழ நோக்கம் ஏற்படும், திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் நடக்கும், பொருளாதாரம் மேம்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் அதாவது 10% கூட உண்மைத்தன்மை என்பது இல்லை. ஏனென்றால் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு குருபலன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் 10 வருஷங்களாக ஒரேடியாக சரிவை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. நடக்கும் தசாபுத்தி அப்படின்னு வரும்போது சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசாபுத்திகள் தான். கோச்சார கிரகங்கள் இல்லவே இல்லை. கோச்சார கிரகங்கள் அதற்கு துணை நிற்கும். உதாரணமாக குரு ஒருவருக்கு லக்ன யோகராக இருந்து தசை நடத்தும் போது அந்த குரு ராசிக்கு நல்ல இடத்தில் வரும்போது யோக பலன்கள் கூடுதலாக நடக்கும். கெட்ட இடங்களில் வரும்போது யோக பலன்கள் சற்று குறையும். அதற்காக கெடுபலன்கள் தசாபுத்தியை மீறி எல்லாம் கெடுபலன்கள் நடந்து விடாது. அதுவே குரு லக்னத்துக்கு அவயோகராகிய திசை எடுத்துக் கொண்டிருக்கும் போது கோச்சாரத்திலும் கெடுதலான இடத்தில் வரும்போது கெடுபலன்கள் சற்று அதிகமாக நடக்கும். கோச்சாரத்தில் நல்ல இடத்தில் வரும்போது கெடுபலன்கள் சற்று குறையும். அவ்வளவுதானே ஒழிய கோச்சார கிரகங்களே எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்து விடாது. கோச்சார கிரகங்கள் எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்தால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் என்பதே தேவை இருக்காது. எல்லோரும் ராசியை வைத்தே பலன் சொல்லிவிட்டு போய்விடுவாங்க. அப்படி எல்லாம் இல்லை. இப்போ நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்குறோம், குரு இந்த சனி 3, 6, 11 வந்தால் கோடீஸ்வரன் ஆகும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கோடீஸ்வரன் இல்லையே. நிறைய பிரச்சனை இருக்காங்க. குரு ராசிக்கு 3, 6, 11 இடங்களில் சனி சஞ்சரிப்பார். எல்லோரும் நல்லா இல்லையே. மெயினாக அவருடைய வாழ்நிலை என்பது அவர் சூரிய உதயத்தின் போது பிறக்கின்ற லக்னமும் அதனுடைய அதிபதியுமே நிர்ணயம் செய்கிறது. கோச்சார கிரகங்கள் அதாவது வருட கிரகம் மற்ற மாதத்துக்கு உதாரணம் புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், செவ்வாய் 1 மாதத்துக்கு பயிற்சியாகும். இவங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் தரப்படுறது. ஏன்னா அவங்க 1 மாதத்துக்கு ஒருக்க மாறிடுறாங்க. ஆனால் இதுவே வருட கிரகங்கள் பயிற்சியாகும் போது அதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. உதாரணமாக அதாவது சனி 3, 6, 11 வரும்போது தான் கோடிகளை கொட்டுவார் அப்படின்லாம் எழுதுறாங்க. கோடிகளையெல்லாம் சனி கொட்ட மாட்டாங்க. நம்ம ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய கிரக அமைப்பு இருந்தால்தான் அவர் கோடீஸ்வரர் ஆவார். 3, 6, 11 சனி இப்போ மகர ராசிக்காரருக்கு அடுத்த சனி பயிற்சியிலிருந்து கோடீஸ்வரர் ஆகிடுவாங்களா? இல்லையே, அப்படியெல்லாம் நான் கிடையாது. மகர ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர் என்றால் அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 2, 9, 11ஆம் அதிபதிகள் வலுத்திருக்க வேண்டும். மேலும் யோக தசாபுத்திகள் நடக்க வேண்டும். இதுதானே ஒழிய மற்ற வழி அதாவது கோச்சார கிரகங்களே எல்லாவற்றையும் தந்து விடாது. எல்லோரும் பார்த்தீங்களா என்றால் இப்பொழுது சோசியல் மீடியாவில் விளம்பரத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் கோச்சார பயிற்சியை பற்றி மிகப்படுத்தி எழுதுகிறாங்க. ஏன் குரு 4, 8 இருக்கும்போது நிறைய பேர், 6 இருக்கும்போது நிறைய பேருக்கு திருமணம் நடக்குது. இதற்கு காரணம் என்ன? தசாபுத்திகள் தான். தசாபுத்திகள் தான் வழக்கில் நடக்கும் சம்பவங்களை சுட்டி காட்டும். என்னதான் கோச்சாரம் கிரகங்களை கெட்டிருந்தாலும் ஒரு 8 இருக்கார், ஜென்மச்சனி வருது, ராசியிலே ராகு இருக்கார். இப்படிப்பட்ட கோச்சார நிலையில் கூட தசாபுத்தியும் ஜாதகமும் வலுவாக இருந்தால் அவற்றை சமாளிக்கக்கூடிய நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தசாபுத்தியை மீறி கோச்சார கிரகங்கள் செயல்படாது. ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்களே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் ஒரே அடியாக கஷ்டப்படுறதும் கிடையாது, ஒரே அடியாக நல்லா இருக்கிறதும் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா கோச்சார ஜென்மச்சனி காலத்தில் கொஞ்சம் சிறிதளவு மட்டுமே தேக்க நிலை இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு கூடவே சந்திரனம் கெட்டு ராசி லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதிகள் பாபத்துவமாக இருந்து தசை நடத்தும் போது ஜென்மச்சரி குழியும் தோண்டி மண்ணை போட்டு மூடிட்டு போயிடும். குதிரை கும்பரை பறித்து குழியை பண்ணுற கதையாக பறத்து தள்ளிட்டு போயிடும். அதே சமயம் இவையெல்லாம் நடந்து லக்னாதிபதி லக்னத்துக்கு வலுத்து 5, 9 குறைவர்கள் திசை சுகத்துவ நிலையில் தசை நடத்தும் போது இவர்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனினால் கூட பெரிய பாதிப்பு ஏற்படாது. சிறு சிறு தடங்களை தடுமை ஒழிய பெரிய கெடுபலன்கள் நடந்து விடாது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அதாவது ராசி பலன்கள் என்கின்ற அந்த சமூக வலைதளங்கள் ராசி பலனை யாருக்கும் எதிரான வரைக்கும் யூடியூப்பில் சொன்னது கிடையாது, எழுதுனதும் கிடையாது. என்றாலும் ராசி என்பது பொதுவானது. அதாவது ஒரு ராசியில் 10,000 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக பலன்கள் என்பது ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி
விதியைத்தான் நிர்ணயம் செய்திருக்கிறார். அவருடைய ஜனகால ஜாதகப்படி தான் அவருடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், படிநிலை, இறுதி நிலை, அந்திம காலம் எல்லாமே தசாபுத்தியங்களுக்கு அடங்கியது தான். எனவே தசாபுத்தியை மீறி கோச்சார கிரகங்கள் எந்த நிலையிலும் செயல்படாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கோச்சார கிரகங்கள் அதற்கு துணை நிற்கும். அதான் ரிஷப லக்னத்துக்கு சனி திசை நடக்குது. சனி ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கார். அதே சனி ராசிக்கு 3, 6, 11 வரும்போது யோக பலன்கள் முழுமையாக கிடைக்கும். அதே ஜென்மச்சனியாகவோ அஷ்டமச்சனியாக வந்தால் கூட சனி ஜாதகத்தில் நல்ல நிலையிலிருந்து தசை நடத்தும் போது இந்த ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ ஜாதகரை பெரிய அளவில் பாதிக்காது. கோச்சார கிரகங்கள் ஒருவரை எந்த நிலையிலும் கோடீஸ்வரர் ஆக்கவே ஆக்காது. சரிங்களா? அதே ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் பாபத்துவ நிலையில் இருக்கும்போது நடைபெறுகின்ற நல்ல பலன்களில் குறைவு கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். அதை ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் கோச்சார பலன்களே எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்யும் என்பதை எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ராசி பலன், வார பலன், மாச பலன், வருட பலன், ராகு கேது பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் இது எல்லாமே தசாபுத்திக்கு உட்பட்டது தான். ஜனகால ஜாதகம் தசாபுத்திக்கு உட்பட்டது தான். எனவே நம்முடைய அடிப்படை கட்டமைப்பு என்பது ஒருவர் எப்பொழுது கோடீஸ்வரர் ஆவார்? லக்ன யோகர்கள் திசை நடத்தும் போது லக்னாதிபதி வலுத்திருக்கும் நிலையில் ஒருவர் கோடீஸ்வரர் ஆவார். அவரை அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ ஜென்மராகவோ 8ஆம் இடத்து குருவோ இதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. அதே சமயம் ஒருவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் இழக்கும் நிலை ஏற்படும். பாபத்துவமான 6, 8 தசாபுத்திகள் அமைப்பு ஏற்படும் போது ஒருவருக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் சரியான பின்னடைவுகளை ஏற்படுத்தும். கோச்சாரத்தில் குரு ராசிக்கு 5 இருந்தாலும் சனி 3, 11 இருந்தாலும் பெரிய நட்பங்கள்லாம் ஏற்படாது. 6, 8 தசாபுத்திகளை மீறி கோச்சார சனியால் நல்ல பலன்களை தர இயலாது. அதே போல் கோச்சார குருவாலும் நல்ல பலன்களை தர இயலாது. எனவே ஒருவருடைய பலன்கள் என்ன நடக்கும் என்பதை அவரவருக்கென்று ஒவ்வொருவருக்கும் எத்தனை ஆயிரம் கோடி பேர் இருந்தாலும் 10,000 கோடி பேருக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதியைத்தான் இறைவன் நமக்கு எழுதியிருக்கிறார். அதுதான் நம்முடைய ஜனநாயக லக்கணம். அந்த லக்கணத்தின் வழியில் லக்கணத்தின் வழியில் சந்திரன் என்ற ராசியின் அடிப்படை நட்சத்திரத்தின் அடிப்படையில் வழியே வருகின்ற தசாபுத்தி அமைப்புகள் தான் ஒருவருக்கு வாழ்க்கை. அவர் எத்தனை காலங்கள் வாழ்வார், எந்தெந்த காலங்களில் எந்தெந்தவற்றை அனுபவிப்பார், அவர் வாழ்க்கையில் முன்னேறுவாரா அல்லது கீழ் செல்வாரா அல்லது அப்படியே சமநிலையாக போகுமா என்பதெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் வரும் லக்னமும் லக்னாதிபதியும் தான் தீர்மானிக்குமே தவிர கோச்சார கிரகங்கள் நினைக்காது. கோச்சார கிரகங்கள் தீர்மானிக்காது. எனவே சமூக ஊடகங்களில் வரும், அதாவது இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி வர்றப்பெல்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் நிறைய ஜோசி வருவாங்க. இந்த ராசிக்கு கொட்டும், அந்த ராசிக்கு கொட்டும், இந்த ராசி உழைத்து விட்டது, இந்த ராசிக்காரர்கள் பிச்சை எடுப்பார்கள், இப்படி என்றால் மிகப்படுத்தி, அதாவது எல்லாவற்றிலையுமே மிகப்படுத்தி கூறுகிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லா ராசியும் நல்ல ராசி தான். எனவே ஒரு ராசிக்காரர்கள் எல்லா நிலையிலும் பின்னடையை சந்திப்பார்கள் என்பது அர்த்தம் இல்லை. சரிங்களா? இப்பொழுது அஷ்டமச்சனியாக வரப்போன்ற நம் தமிழக முதல்வர் கூட முதலமைச்சராக தான் இருக்காரு. அது எல்லாம் அஷ்டமச்சனி என்றாலே எல்லாவற்றிலும் கீழ்மையான நிலையம். நம்முடைய ஜாதகத்தின் வலு எப்படிப்பட்டது என்பதற்கு உட்பட்டது தான் கோச்சார பலன். கோச்சார பலன் என்பது ஒரு பொதுவான ராசி பலன். அதுதான் அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. இது ஒரு 10% கூட ஒத்து போகாது. இதை நம்ம ஜாதகத்தோடு ஒத்து பார்த்து யாவரும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். எனவே சமூக ஊடகங்களில் வரும், அதாவது மிகைப்படுத்தப்பட்ட கோச்சார பலன்களை ராகுகேது பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் இவற்றையெல்லாம் அதிக அளவில் நாம் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. நமக்கு நடக்கும் தசாபுத்திகள் என்ன, எந்த தசாபுத்திகள் நடக்கிறது, அந்த தசாபுத்திகள் யோகத்தை தருமா, லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் ஒருவருடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்பதை, அதாவது ஒரு வழக்கே வழக்கு என்று வைத்துக் கொள்வோம். அந்த வழக்கில் அவர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்பதை 3, 6, 11ஆம் இடங்கள் லக்னாதிபதியும் சுட்டி காட்டிவிடும். கோச்சார கிரகங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. எனவே ஒருவருடைய வாழ்விற்கும் வாழ வைப்பதற்கும் தாழ வைப்பதற்கும் அவருடைய ஜாதகத்தில் வரும் தசாபுத்திகளே அடிப்படை காரணம் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.